பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. அருமையான இந்த காலை பொழுதிலும் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வாக்கியத்தை வாசிப்போம். 3 யோவான் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே பிரியமானவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற தலைப்பிலே நம் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க போகிறோம். ஒரு சபையிலே 2 விதமான விசுவாச மக்கள் உண்டு. பிள்ளைகளும் உண்டு, பிரியமான பிள்ளைகளும் உண்டு. அப்படியானால் இந்த 3 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரையில் அநேகர் நீங்கள் சுகமாய் வாழ்வதை, உங்கள் குடும்பம் சுகமாய் இருப்பதை, நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்வதை அநேகர் விரும்பவில்லை. ஆனால் பரிசுத்த வேதத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நீங்கள் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும், ஸ்தோத்திரம், பொருளாதாரத்திலும், நன்மையிலும், சுகத்திலும், பலத்திலும், குடும்பத்திலும், ஊழியத்திலும் எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் பிரியமானவனே. அப்போ பிள்ளைகளும் உண்டு, ஒரு சபையிலே பிள்ளைகளும் உண்டு, பிரியமான பிள்ளைகளும் உண்டு. இந்த வசனம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ பிரியமானவர்களுக்கு ஒரு வாழ்த்துதல் சொல்லப்படுகிறது. ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து, வேலை ஸ்தலத்தில், தொழில் ஸ்தலத்தில், ஊழிய ஸ்தலத்தில், வாழ்கிற தேசத்தில், வாழ்கிற பட்டணத்தில், எதிர்காலத்தில், ஆவிக்குரிய ஜீவிதத்தில், எல்லா நிலைகளிலும் சுகமாய் வாழும்படி வேதம் நம்மை ஆசீர்வதிக்கிறது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பிரியமானவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வாழ்த்துதல், பிரியமானவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுக்கு மிகவும் பிரியமானவர்களாய் இருக்கிறோம். தானியேலை குறித்த வேதத்தில் படிக்கும் பொழுது, பிரியமானவனே, உன் ஸ்தோத்திரம், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ பிரியமானவனுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். அப்போ நீங்களும் நான் தேவனுக்கு மிகவும் பிரியமானவர்களாய், ரட்சிக்கப்பட்டவர்களாய், அபிஷேகம் பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். மிகவும் பிரியமானவர்களாய் இருக்கிறோம். அப்போ நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருப்போம் என்று சொன்னால், அந்த பிரியமானவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த கடைசி காலத்திலே பிரியமானவர்கள், தேவனுக்கு பிரியமானவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு சில காரியங்களை நாம் சிந்தித்து நாம் ஜெபிக்க போகிறோம். யூதாவின் நிருபம் ஒரே ஒரு அதிகாரம் மாத்திரம்தான் உண்டு. அதில் 3வது வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டுமென்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப 3 யோவான் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி பிரியமானவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்த்துதலை, ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த பிரியமானவர்கள் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுமானால் பிரியமானவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, யூதாவின் நிருபம் ஒரே ஒரு அதிகாரம் மாத்திரம்தான் உண்டு. அதில் 3வது வசனம் சொல்லுகிறது,
ஸ்தோத்திரம். ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட வேண்டும். அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, பிரியமானவர்களே, ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நான் கண்பான சகோதரனை சகோதரியே, நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த கடைசி காலத்தில் நீங்களும் நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் ஆண்டவர் உங்களுக்குள் ஒரு விசுவாசத்தை தேவன் வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசத்தை இந்த உலகத்தில் வாழும்படி, இந்த சமுதாயத்தில் வாழும்படி இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் ஸ்தோத்திரம் அல்ல, நம்முடைய மரண பரியந்தமும் நம் விசுவாசத்தோடு வாழ வேண்டும் என்று நம்முடைய கரத்திலே, நம்முடைய ஜீவிதத்திலே ஆண்டவர் ஒரு விசுவாசத்தை, விசுவாச வரத்தை, ஒரு விசுவாச கனியை ஆண்டவர் நமக்குள் வைத்திருக்கிறார். ஒன்று இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் அல்லது நம்முடைய மரண பரியந்தமும் அந்த விசுவாசத்திற்காக நாம் போராடி கொண்டே இருக்க வேண்டும். காரணம், விசுவாசத்தில் அநேகர் பலகீனம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. விசுவாசமாகிய கப்பலை அநேகர் சேதப்படுத்துறாங்க. விசுவாசத்தில் சோர்ந்து போறாங்க. விசுவாசத்தை அநேகர் விட்டு விடுகிறார்கள். அப்ப நீங்களும் நானும் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், நீங்களும் நானும் விசுவாசத்திற்காக தைரியமாக போராட வேண்டும். தைரியமாக போராட வேண்டும். ஏன் விசுவாசத்திற்காக போராட வேண்டும்? யூதா 1:4 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்கவலையாய் நுழைந்திருக்கிறார்கள், அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவர்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. அப்ப இந்த கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்கள் அநேகர் எழும்பியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்கள், கிறிஸ்து இல்லை என்று சொல்லி பிரசங்கிக்கிறவர்கள் அநேகர் எழும்பியிருக்கிறார்கள். கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்கள் அநேகர் எழும்பியிருக்கிறார்கள். அப்படி அநேகர் பக்க வழியாய் எழும்பியிருக்கிறபடியால் நீங்களும் நானும் விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட வேண்டும். வசனத்தினாலே, உபதேசத்தினாலே, ஸ்தோத்திரம், சகலவற்றிலும் நாம் விசுவாசத்திற்காக தைரியமாக போராட வேண்டும். எபேசியர் 6:16 சொல்லுகிறது, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு முறை பேதுருவுக்காக ஆண்டவர் ஜெபிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பேதுருவே, பேதுருவே, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். அப்ப ஆண்டவர் ஸ்தோத்திரம், ஆண்டவர் பேதுருவை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபித்ததை விட பேதுருவின் விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது, பேதுரு விசுவாசத்தை விட்டு தூர போய்விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திர விசுவாசத்திற்காக தான் இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அப்ப நீங்களும் நானும் இந்த கடைசி காலத்தில் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. விசுவாசத்திற்காய் போராட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. காரணம், கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்கள் கடைசி காலத்திலே அநேகர் எழும்பியிருக்கிறார்கள். பக்க வழியாக சபைகளுக்குள்ளும் தேசங்களுக்குள்ளும் நுழைந்திருக்கிறார்கள். அதனால் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் அந்த விசுவாசத்திற்காக தைரியமாக போராட வேண்டும், சோர்ந்து போகக்கூடாது. இரண்டாவதாக, பிரியமானவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி பிரியமானவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, அதே யூதாவின் நிருபத்தில் 1 அதிகாரத்தில் 17வது வசனம் சொல்லுகிறது, நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. கர்த்தர் ஸ்தோத்திரம். இரண்டாவது, பிரியமானவர்கள், தேவனுக்கு பிரியமானவர்கள் இந்த கடைசி காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூற வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறது. அப்ப இரண்டாவதாக, பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய இரண்டாவது ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய முற்பிதாக்கள் அப்போஸ்தலர்கள் ஸ்தோத்திரம் அவர்களால் சொல்லப்பட்ட முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூற வேண்டும். அவர்கள் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார்கள், எந்த வார்த்தைகளை ஸ்தோத்திரம் சொல்லிக் கொடுத்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, அவங்க சொன்ன வார்த்தைகள் தான் அஸ்திபார உபதேசமாய் இருக்கிறது. மனம் திரும்புதல், ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்படுதல், அபிஷேகம் பெறுதல், ஜெபித்தல், அந்யோன்யத்தில் இருத்தல், ஸ்தோத்திரம், திருவிருந்து ஆராதனை, இப்படி அஸ்திபார உபதேசங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அந்த அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தை படிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், நம்ம அழகாக அஸ்திபார் உபதேசங்களை அந்த 3 அதிகாரங்களிலே நம்மால் அழகாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த 2 அதிகாரத்தில் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை படிக்க முடியும், அஸ்திபார் உபதேசங்களை படிக்க முடியும். அந்த வார்த்தைகளை நாம் நினைவு கூற வேண்டும். நிறைய தூர் உபதேசங்களை கேள்விப்படுகிறோம், கள்ள உபதேசங்களை கேள்விப்படுகிறோம். அநேகர் பக்க வழியாய் வந்திருக்கிறார்கள், பரியாசக்காரர்கள் தோன்றி இருக்கிறார்கள் என்று யூதாவின் நிருபம் 1 அதிகாரம் 18 வாசிக்கிறோம். தங்கள் இச்சையின்படி வாழ்கிற துன்மார்க்கர்கள் எழும்புவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ
அஸ்திபார உபதேசத்திலே இந்த கடைசி காலத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அப்போஸ்தலர்கள் சொல்லப்பட்ட அஸ்திபார உபதேசங்களை நாம் நினைவு கூற வேண்டும். அப்போதுதான் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நம்மால் பிரகாசிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, யூதா 1:20 சொல்லுகிறது, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம முதலாவதாக பிரியமானவர்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், ஸ்தோத்திரம், ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாக போராடணும். இரண்டாவதாக பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம், அப்போஸ்தலரால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூற வேண்டும். மூன்றாவது பிரியமானவர்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம், நீங்களும் நானும் அதை ஸ்தோத்திர தேவ சமூகத்திலே ஆவிலி நிரம்பி ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருக்க வேண்டும். காரணம் என்ன? தேவனுடைய அன்பில் உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அப்படி நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கிறோம். அவருடைய வருகை சீக்கிரமாக சம்பவிக்க போகிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதற்குண்டான அடையாளங்கள் இந்த பூமியிலே வெகு தீவிரமாய் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் அவருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், பிரியமான திருச்சபைகள், பிரியமான தேவனுடைய ஊழியர்கள் ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆத்துமா வாழ்வது போல நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ஸ்தோத்திரம் உங்கள் பிரயாசங்கள் எல்லாமே ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்திற்காய் போராடுங்கள். முன் சொல்லப்பட்ட அஸ்திபார உபதேசங்களை விட்டுவிடாதிருங்கள். பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவங்க குடும்பம் வாழ்ந்திருக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இவங்க வேலை ஆசீர்வதிக்கப்படட்டும், தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும், வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவர் ஊழியங்கள் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கப்படட்டும். எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆத்மா வாழ்வது போல எல்லா நிலைகளிலும் இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, உயர்த்தப்படுவார்களாக, கனப்படுத்தப்படுவார்களாக. விசுவாசத்திற்காக தைரியமாய் போராடுகிற பிள்ளைகளாக மாற்றுவீராக. அஸ்திபார உபதேசத்தில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக மாற்றுவீராக. மூன்றாவது, ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை தேவன் பிள்ளைகளுக்கு கற்றுத்தரும்படி நாங்கள் மனதார ஜெபிக்கிறோம். அதற்கேற்ற கிருபையை தந்தருளும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.